ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ செவ்வாய்க்கிழமை அன்றைக்கி காலையில் எடுத்தது. காலையில் டைம் வந்து பார்த்திங்கன்னா 6:30 ஆயிடுச்சு. நான் எந்திரிச்சு வரப்பவே சரி ஃபஸ்ட்டு ஃப்ரிட்ஜிலேருந்து காய்கறி எல்லாமே எடுத்து வெளியில் வச்சிடலாம், அந்த அன்றைக்கி என்ன சமைக்கிறோம் அப்படிங்கிறத எடுத்து வெளியில் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி வெளியில் வச்சுட்டு இருந்தேன். காய்கறி இந்த வாரம் வந்து பார்த்திங்கன்னா வாங்கவே இல்லை. இருக்கிற காய்கறி எல்லாமே முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லிவிட்டேன். சரின்னு சொல்லிட்டு ஃப்ரிட்ஜில் வந்து பார்த்திங்கன்னா கேரட் பீன்ஸ் எல்லாம் இருந்துச்சு. சரி கையோடு அது எல்லாமே எடுத்து வெளியில் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கையோடு எடுத்து வெளியில் வச்சுட்டு இருந்தேன். செவ்வாய்க்கிழமை நான் வந்து ஃபாஸ்டிங் அப்படிங்கிறனால குட்டீஸ்களுக்கு ஹஸ்பண்டுக்கு மட்டும் தான் அப்படின்னு சொல்லிட்டு கேரட் பீன்ஸ் முட்டைக்கோஸ் போட்டு பொரியல் பண்ணிட்டு முள்ளங்கி சாம்பார் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தேன். அதுக்கு அப்படியே காய்கறி எடுத்து வச்சுட்டு கையோடு வந்து பார்த்திங்கன்னா பருப்பு அரிசி எல்லாமே ஊற வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சைடு வந்து ஊற வச்சுட்டு இருந்தேன். ஹஸ்பண்ட் வந்து இப்போ மில்லட் ரைஸ் தான் எடுத்துக்கிறாங்க. சரி இன்றைக்கி ஒரு நாள் ஒயிட் ரைஸ் எடுத்துக்கோங்க, உங்களுக்கு மட்டும் தனியாக என்னென்னு செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கும் வந்து ஒயிட் ரைஸே வச்சாச்சு. பருப்பும் ஊற வச்சுட்டு அப்படியே சைடில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா வேலையுமே வந்து பார்த்துட்டு இருந்தேன். நைட்டே வந்து பார்த்திங்கன்னா அடைக்கி மாவாட்டி வச்சுருந்தேன். அதுவும் வந்து பார்த்திங்கன்னா கரண்ட் இல்லாமல் நைட்டே சுட்டுருக்க வேண்டிய நைட் சுட முடியலன்னு சொல்லிட்டு நைட் லேட்டாக தான் ஆட்டி வச்சுருந்தேன். காலையில் சுட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கையோடு வந்து பார்த்திங்கன்னா மாவும் வந்து நல்லா புளிச்சிருந்துச்சு, கலக்கி வச்சாச்சு. அப்படியே ஒரு பக்கம் பொரியல் வந்து தாளித்து விட்டுட்டு அப்படியே வந்து சைடில் வந்து பருப்பு வேக வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலையில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் பண்ணிட்டேன். பருப்பும் வந்து முள்ளங்கி இதெல்லாமே வந்து போட்டு வேக வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி தான் பிளான் பண்ணியிருந்தேன். ஏன்னா முள்ளங்கி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் ஆயிடுச்சு, ரொம்ப சுருண்டி போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சரி முள்ளங்கியை தனியாக போட்டு வேக வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தனித்தனியாக தான் வேக வச்சுருந்தேன். ரொம்பவே சிம்பிளாக சாம்பாரும் ஒழிச்சிட்டு பொரியல் எல்லாமே ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். குட்டீஸ் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே தூங்கிட்டு இருந்தாங்க, ஹஸ்பண்டும் படுத்திருந்தாங்க. சரி அவங்கெல்லாம் எந்திரிக்கிறதுக்குள்ள நம்ம வேலைகள் முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சுட்டேன். ஓரளவுக்கு வேலைகள் முடிச்சோம் அப்படின்னா அவங்க எந்திரிச்சிட்டாங்கன்னா அவங்க கூட வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நான் ஒருத்தி 3 குழந்தைகளை வச்சு எப்படி சமாளிக்கிறேன் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் இருக்கும். அவங்க கூட என்னென்ன பண்ணிகிட்ருக்கோம் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து நான் எல்லாமே ஷேர் பண்ணியிருக்கேன். அப்படி பார்த்திங்கன்னா 3 அடுப்பு வந்து பற்ற வச்சாச்சு. ஒரு அடுப்பில் சாம்பாருக்கு வந்து பருப்பு வேக வச்சுட்டு இன்னொரு அடுப்பில் வந்து முள்ளங்கி வந்து காய் தனியாக வேக வச்சாச்சு. இன்னொன்றில் பொரியல். 3மே வந்து பார்த்திங்கன்னா அப்படியே சைட் பை சைடு எல்லாமே பார்த்துட்டு இருந்தேன். இதெல்லாம் கரெக்டாக பண்ணி முடிக்கிறப்ப என்னோடய ஹஸ்பண்ட் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு சுடுதண்ணி வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. சரி இருங்க இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்து உங்களுக்கு போட்டு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கும் இது பண்ண. கடைசியில் பருப்பு வேக வைக்கிறதுக்கு ஆயில் வந்து பார்த்திங்கன்னா ஊற்ற மறந்துட்டேன். சரி கையோட ஆயிலுமே ஊற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆயில் ஊற்றிட்டு இந்த சைடு வந்து பொரியல் தாளிக்கிற வேலையை வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் பண்ணியாச்சு. பொரியலுக்குமே காய்கறி எல்லாமே டக்குன்னு கட் பண்ணி கையோடு வாஷ் பண்ணி வச்சுட்டேன். அப்படியே போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு இந்த பொரியல் வந்து சாப்பிட ரொம்ப பிடிக்கும். பட் என்னோட சுச்சுவேஷன் இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை சாப்பிட முடியாது. ஈவினிங் பொரியல் இருந்தால் சாப்பிட்லாம் அப்படின்னு பிளான் பண்ணேன். ஏன்னா அந்த இன்றைக்கின்னு பார்த்து ஈவினிங் சுத்தமாக பொரியல் வந்து பார்த்திங்கன்னா இல்லை. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நானும் விட்டுட்டேன். இன்னொரு நாள் எப்போ செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சிம்பிளாக வந்து எண்ணெய் கடுகு வெங்காயம் காய்கறி போட்டு உப்பு மஞ்சத்தூள் மிளகாய்த்தூள் போட்டு வணக்கி விட்டாச்சு பொரியலுக்கு. பொரியல் வேலையை முடிச்சதுமே வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து அப்படியே சுடுதண்ணியும் வந்து வச்சிட்ருந்தோம். ஃபஸ்ட்டே சுடுதண்ணி வந்து கெட்டிலில் வச்சுட்டேன், எடுத்து ஊற்றுனா போதும் அப்படின்னு சொல்லிட்டு. தேன் வந்து போட்டு 2 பேரும் டெய்லி மார்னிங் வந்து குடிச்சிட்ருக்கோம். ஹஸ்பண்ட் வந்து ஒரு நாள் தேன் இல்லை லெமன் போடுவாங்க, நான் வந்து டெய்லியும் தேன் மட்டும் தான் ஊற்றி குடிச்சிட்ருக்கேன். இது வந்து வெயிட் குறைக்கிறதுக்காக தான். என் வெயிட் குறைஞ்சிருக்கா என்னங்கிறத நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள். கரெக்டாக நான் சுடுதண்ணி ஊற்றிட்டுருக்கப்ப தம்பி எழுந்திரிச்சு வந்துட்டார். அம்மா 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 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அழகாக கூப்பிட்டே வந்தான். அப்புறம் பாப்பாவும் வந்து பார்த்திங்கன்னா கூடவே எழுந்திரிச்சு வந்துட்டா. சரின்னு சொல்லிட்டு நான் வந்து எழுந்திரிச்சு போனால் அவன் வந்து சுடுதண்ணி குடிக்கணும்னு சொல்லி ரொம்பவே அழுதுட்டு இருந்தான். சரி நீ கொஞ்ச நேரம் குடி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து பேசிகிட்டு இருந்தோம். பெரிய பாப்பா மட்டும் வந்து பார்த்திங்கன்னா தூங்கிட்டு இருந்தா. சரி நீ தூங்குடி நாங்களாம் விளையாண்டுருக்கோன்னு சொல்லி நாங்கள் பேசிகிட்டு இருந்தோம். அப்புறம் கொஞ்ச நேரத்துலேயே அவளும் வந்து பார்த்திங்கன்னா எழுந்திரிச்சு வந்துட்டா. இந்த மாதிரி டைமில் மட்டும்தான் வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக பேசிகிட்டு இருக்க முடியும். கிச்சனில் வேலை இருந்துச்சு அப்படின்னா பேசவே முடியாது. பாப்பா வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீடியோவில் கிச்சன் செட்டு பார்த்துட்டு அது வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டே இருந்தால் ஹஸ்பண்ட் கிட்டே நான் வந்து சென்ட் பண்ணி விட்டுருந்தேன். அவர் வந்து உனக்கு எந்த கலர் வேணும் எந்த மாதிரி வேணும் அப்படின்னு சொல்லி வந்து கேட்டுட்டு இருந்தாங்க. தம்பிக்கு வந்து பார்த்திங்கன்னா சுடுதண்ணியில் தேன் ஊற்றி கொடுத்தது வேணும்னு சொல்லி அவர் வந்து பார்த்திங்கன்னா குடிச்சிட்டு இருந்தார். சும்மா ஒவ்வொரு வாய் லைட்டாக குடிக்கிற மாதிரி ஆக்ஷன் பண்ணிகிட்டு இருந்தான். சரி நீ குடிச்ச வரைக்கும் போதும் குடுடா நான் குடிக்கிறேன் அப்படின்னு சொன்னால் அதுக்கப்புறம் எங்கள் அப்பா மேலே ஏறி மிதிக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இந்த மாதிரி உங்கள் வீட்டு குட்டீஸ் அவங்க அப்பா மேலே ஏறி மிதிப்பாங்களான்னு சொல்லுங்கள். தம்பி வந்து அவங்க அப்பா ஆஃபீஸ் போகிற வரைக்கும் வேறு யார்கிட்டையுமே வரமாட்டான். எனி டைம் அவங்க அப்பா மட்டும்தான் வேணும். அப்பா அப்பா அப்பான்ட்டே தான் இருப்பான். அம்மாங்கிற வார்த்தையாக அவன் வாயிலேருந்து வராது.
ஏன்னா அவங்க அப்பா ஆஃபீஸ் போயிட்டாங்கன்னா 24/7 வந்து எங்கள் கூடயே தான் இருப்பான். அவங்க அப்பாவை பார்த்துட்டு அப்பா வேணும், பார்க்காத வரைக்கும் அப்பா வந்து வேண்டியதில்லை. சரி செடிக்கு எல்லாமே தண்ணி ஊற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஊற்றிட்டு இருந்தேன். பாப்பாவும் தம்பி எல்லாருமே வந்து ஹஸ்பண்ட் வந்து கீழே பால் வாங்க கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொன்னாங்க. பெரிய பாப்பா வந்து தூங்கிட்டு இருந்தா. சரி நம்ம செடிக்கு எல்லாமே தண்ணி ஊற்றலாம் அப்படின்னு சொல்லி ஊற்றிட்டு இருந்தேன். கொஞ்ச நேரத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா பாப்பா வந்து எந்திரிச்சு வந்துட்டா. அபுமா அப்படின்னு சொல்லிட்டு வந்தால், சரி இவங்க எங்கே போயிருக்காங்க, கீழே தான் இருக்காங்கன்னு சொல்லி கூப்பிட்டு பார்க்கலான்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து விண்டோ பால்கனி கம்பி பிடிச்சி கூப்பிட்டுருந்தோம். கடைசியில் பார்த்தா இங்கே கீழே தான் இருந்தாங்க. சரி இருங்க பாப்பாவை எந்திரிச்சிட்டு அவளே கூட்டிகிட்டு போயிருங்க கீழே அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வந்து அங்கேயே வெயிட் பண்ண சொல்லிட்டு இருந்தேன். பாப்பாவை நீயும் போ பாப்பா, அவங்களும் கீழே தான் இருக்காங்களாம்மா, போய் பால் வாங்கிட்டு வா போ அப்படின்னு சொன்னேன். சரி அவளும் வந்து போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா. இங்கே உமா செடியில் காயறதுக்குன்னு சொன்னீங்க, காயவே காணும் அப்படின்னா, இங்கே பேர் பச்சை மிளகா வந்திருக்கு பாரு அப்படின்னு சொல்லிட்டு பாப்பா கிட்டே வந்து பார்த்திங்கன்னா காமிச்சிட்டு இருந்தேன். நல்லாவே வந்து பார்த்திங்கன்னா காய் பிடிச்சிருக்கு. வெறும் மிளகாய் நார்மலாக மிளகாய் கிள்றப்ப அந்த விதை இருக்கும் பார்த்திங்களா, அதை தான் எடுத்து வச்சு போட்டிருந்தேன். ஏன்னா சூப்பராகவே வந்து பார்த்திங்கன்னா காய் வந்து பிடிச்சிருக்கு. ரோஸ் எல்லாமே அவ்வளோ சூப்பராக தலைஞ்சிருந்துச்சு. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கடலக்காய் செடியும் இருக்குது. அது எப்படி வரும்னு தெரில. சரி வெயிட் பண்ணி பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு விட்டாச்சு. எங்கேயும் நிறைய மிளகா செடி எல்லாமே இருக்குது. கற்பூர வழித்தலை குட்டீஸ்க்கு கண்டிப்பாக வேணும்னு சொல்லிட்டு வீட்டில் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பாப்பாவும் வந்து பார்த்திங்கன்னா கீழே ஓடிட்டா. சரி 3 பேர் போய் பால் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொன்னால் தம்பி வந்து அம்மா பாய் அப்படின்னு சொல்லிட்டு பாய் காமிச்சிட்ருக்காரு. ஹஸ்பண்ட் கீழே இறக்கிவிட்டு நடந்து வாடான்னு சொன்னதுக்கு பார்த்திங்கன்னா அங்கேயே வந்து அவர் கோந்துட்டார் எந்திரிக்காமல். ஏன்டா இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் தூக்கிட்டு தான் போனாங்க. வரவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா அங்கேயே வந்து விளையாடுறக்க ஆரம்பிச்சிட்டாரு. ரொம்ப சேட்டை வந்து பார்த்திங்கன்னா தம்பிக்கு வந்து அதிகமாக தான் இருக்குது. வான்னு கூப்பிட்டா வரதே இல்லை. கஷ்டப்பட்டு அவர் வந்து பார்த்திங்கன்னா கூட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க. ஏன்னா ஒரு சில டைமில் அவனே வந்து சாக்லேட் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போவான். பாருங்கள் அங்கேருந்து இங்கே வந்து கம்ப்ளைண்ட் வேறு பண்ணிட்டுருக்கான், அம்மா 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 அப்படின்னு சொல்லிட்டு. காலையில் பிரேக்ஃபாஸ்ட் வந்து தோசை தான் சுட்டுருந்தேன். அடை தோசை சுட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடை தோசை ஊற்றிட்டு சாப்பாடு குழம்பு வேலை எல்லாமே முடிஞ்சிருச்சு. குட்டீஸ்க்கு சாம்பார் வச்சு தோசை ஊட்டி விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு போட்டு வச்சு எல்லாருமே சாப்பிட்டாங்க. சாப்பிட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா திடீர்னு ஒரு காலிங் பெல். யாருன்னு பார்த்தா ட்ரெஸ் அயன் பண்ணுறதுக்கு வாங்கிட்டு போகிறதுக்காக வந்திருந்தாங்க. எப்போவுமே சண்டே வந்து அவங்களே வீட்டுக்கு கீழே வந்து அயன் பண்ணி கொடுப்பாங்க. அந்த அன்றைக்கி வரல அப்படின்னு சொல்லிட்டாங்க. நம்ம எப்போ கால் பண்ணாலுமே இடையில வந்து வாங்கிட்டு போயிடுவாங்க. ஸோ அதனால் அயனிங் வந்து பார்த்திங்கன்னா பிரச்சனையே இல்லை. ரேட்டுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே கம்மி தான். நான் 3 பேக் ஃபுல்லாகவே ட்ரெஸ் கொடுத்து விட்டுருந்தேன். ரேட் வந்து பார்த்திங்கன்னா 370 சம்திங் தான் வாங்கியிருந்தாங்க. ஒரு ட்ரெஸ்ஸுக்கு 10 ருபீஸ் சம்திங் எவ்வளோ வாங்குறாங்க. மற்ற பக்கம் கம்பேர் பண்ணுறப்ப இங்கே வந்து பார்த்திங்கன்னா சூப்பராகவே அயன் பண்ணி கொடுக்குறாங்க. சரின்னு சொல்லிட்டு அந்த கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் பாப்பா வந்து பார்த்திங்கன்னா மிக்ஸ்டு ஃப்ரூட் ஜூஸ்ன்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து ஒரு ரீல்ஸ் பார்த்துருந்தோம். அதை பார்த்துலேருந்து பாப்பா வந்து செஞ்சு கொடுங்கன்னு சொல்லி அக்கா பொண்ணு வந்து கேட்டுகிட்டே இருந்தா. சரின்னு சொல்லிட்டு செஞ்சுட்டு எல்லாத்துக்குமே ஆளுக்கு ஒரு டம்ளர் வந்து ஊற்றி எல்லாருமே குடிச்சிட்டு இருந்தோம். தம்பி வந்து பார்த்திங்கன்னா நல்லா இருக்கா என்னன்னு தெரியல, கொடுங்கன்னு சொல்லி கேட்டுகிட்டே இருந்தான். அது நான் வந்து ஐஸ் கட்டி போட்டிருக்கேன் அப்படிங்கிறனால அவருக்கு வந்து இன்னுமே வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தான். ரெண்டாவது பாப்பா வந்து பார்த்திங்கன்னா அவளுக்கு வந்து ஊற்றி கொடுத்தோடனே அவள் பாட்டு கம்மனு குடிச்சிட்டு இருந்தா. இவளுக்குமே வந்து என்னம்மா நல்லா இருக்குது, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, டேஸ்ட் எல்லாமே நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். ஏன்னா ஐஸ் கட்டி தான் வாய்க்கு வருது, ஜூஸ் வர மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி அவளும் சொல்லிகிட்டு இருந்தா. அதெல்லாம் அவர் கம்முன்னு குடிடி அப்படின்னு சொல்லிட்டு அவளை குடிக்க வச்சுட்டு இருந்தேன். இவன் பார்த்திங்கன்னா என்னை வந்து குடிக்கிறக்கே விடாமல் தம்பி வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணிகிட்டு இருந்தான். அவனை ஏமாற்றி தான் நான் வந்து ஒவ்வொரு வகையை வந்து குடிச்சிட்டு இருந்தேன். அவன் ஃபஸ்ட்டு டம்ளரில் கேட்டால் டம்ளரில் கொடுக்க மாட்டான் அப்படின்னு, சரி இப்படியே கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்க ஆரம்பிச்சிட்டான். பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தராக போய் அவன் வந்து டார்ச்சர் பண்ணிட்டு இருந்தான். அவன் கையில் கொடுத்தோம் அப்படின்னா அடுத்தது வந்து அவன் வந்து கீழே ஊற்றிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் அவன் கையில் கொடுக்காமையே வச்சுருந்தேன். நான் வந்து பார்த்திங்கன்னா கேட்கவே இல்லை. ரெண்டாவது போய் ஒரு டம்ளர் எடுக்கிறதுக்காக தான் இப்போ அவர் வந்து போயிருக்காரு. பாருங்கள் போயிட்டு எவ்வளோ அழகாக ஒரு டம்ளர் வந்து எடுத்துகிட்டு வரான்னு பாருங்கள். அதில் ஊற்றுனதுக்கப்புறம் தான் வந்து கம்மன் இருந்தான். அதுக்கப்புறம் பாப்பா வந்து பிஸ்கட் செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டால், சரி ஓகே வா செய்யலாமே அப்படின்னு சொல்லிட்டு செய்யறதுக்காக பட்டர் வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் சுத்தமாக இல்லை. சரின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஒரு 100 கிராம் பட்டர் வந்து பார்த்திங்கன்னா எடுத்துக்கிறோம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 150 கிராம் வரைக்கும் பட்டர் வந்து தேவைப்படும். சூப்பராக வீட்டிலே குக்கீஸ் ரெடி பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா குட்டீஸ் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வீட்டிலே குக்கீஸ் செய்யறதுக்காக நான் வந்து ஃபஸ்ட்டு ஒரு 100 கிராம் பட்டர் மட்டும் எடுத்து நல்லா மெல்ட் பண்ணிக்கிறேன். இது நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறம் சுகர் வந்து பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். நான் வந்து ஒயிட் சுகர் தான் பவுடர் பண்ணி எடுத்துக்கிறேன். நீங்கள் ப்ரௌன் சுகர் வேணும் அப்படின்னா கூட நீங்கள் ப்ரௌன் சுகர் வந்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஃபஸ்ட்டு வந்து பட்டர் நல்லா மெல்ட் பண்ணிக்கோங்க. சுகர் வந்து பவுடர் வந்து 125 கிராம் நான் வந்து எடுத்திருக்கேன். இதையும் வந்து நல்லா மெல்ட் பண்ணிக்கலாம். இது நல்லா மெல்ட் பண்ணதுக்கப்புறம் இதுக்கு நம்ம தேவையான பொருட்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ரொம்பவே சிம்பிளாக செஞ்சிடலாம். என்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா அவனில் எதுவும் கிடையாது.
நான் வந்து நார்மலாக அடுப்பில் தான் வச்சு தான் ரெடி பண்ணியிருந்தேன். அடிகனமான பாத்திரம் வச்சு தான் நான் வந்து ரெடி பண்ணியிருந்தேன். பார்த்திங்கன்னா இப்போ பட்டர் சுகரையும் நல்லா பீட் பண்ணியாச்சு. இப்போ இது கூட தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா 250 கிராம் அளவுக்கு கோதுமை மாவு, பேக்கிங் சோடா 1/2 டேபிள் ஸ்பூன், பேக்கிங் பவுடர் 1/2 டேபிள் ஸ்பூன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சாக்கோ பவுடர். நான் வந்து ப்ரௌன் சுகர் ஆட் பண்ணாதனால சாக்கோ பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் ப்ரௌன் சுகர் ஆட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா சாக்கோ பவுடர் ஆட் பண்ண வேண்டியதில்லை. நான் வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் கொஞ்சம் எச்சாவே வந்து போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு போட்டுக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணணும். அந்த கேப்பில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கடாய் ஒன்று, அடிகனமான கடாய் ஒன்று வச்சு அதில் கல்லுப்பு எல்லாமே போட்டு இது பண்ணிக்கலாம். நான் வந்து இது லைட்டாக நல்லா பீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு லைட்டாக பீட் பண்ணிவிட்டு சைட்லேயே வந்து பார்த்திங்கன்னா அடிகனமான பாத்திரமும் கல்லுப்பு போட்டு ஒரு திரவக்கூடை வந்து வச்சுட்டேன். இது நல்லா ப்ரீ ஹீட் ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வச்சாச்சு. சைடு பை சைடு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த பவுடர் எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இன்னுமே பட்டர் தேவைப்படுது. அதனால் நமக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக பட்டர் வந்து ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி நமக்கு வேணுங்கிற ஷேப்புக்கு வந்து நம்ம உருண்டை பிடிச்சி ஷேப்பாகவும் வைக்கலாம், இல்லை ரவுண்டாகவும் நல்லா தட்டை விட்டு பட்டையாகவும் கூட வச்சுக்கலாம். நான் வந்து சரி டிசைன் பண்ணி வைக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஹார்ட்டு, ஸ்டாரு, அதுக்கப்புறம் ஃப்ளவர், ரவுண்ட் இந்த ஷேப் எல்லாமே இருந்துச்சு. சரி அதில் பண்ணலாமே அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தேன். நீங்கள் சும்மாவே வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக உருண்டை பிடிச்சி கையில் இந்த மாதிரி தட்டிட்டு கூட வச்சிடலாம். இவ்வளோ தாங்க, சூப்பராக ரெடி ஆகிடும். இந்த அளவுக்கு தின்னு சேர்ந்தால் போதும். இந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டார் இதெல்லாமே இருந்துச்சு. சரி அதில் வந்து கட் பண்ணிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நல்லா தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். நல்லா ப்ரீ ஹீட் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறப்போ ஒரு 15 to 20 மினிட்ஸ் மட்டும் பேக் ஆனால் போதும். அதுக்கு மேலே பேக் ஆக வேண்டியதில்லை. அதுக்கு மேலே பேக் பண்ணிங்க அப்படின்னா நல்லாவே தீஞ்சு போயிடும். இந்த மாதிரி பேக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி லைட்டாக விட்டு வர மாதிரி இருந்துச்சு அப்படின்னால விட்டுருங்க. நல்லா வந்து மொறுன்னு ஆகணுங்கிற அவசியம் கிடையாது. ஒரு 95% 90 to 95% குக் ஆகிருந்தால் போதும். எடுத்துட்டிங்க அப்படின்னா அதுக்கப்புறம் அந்த நம்ம பிஸ்கட் எடுத்து உடச்சோம் அப்படின்னா அந்த சவுண்டு வரும், நல்லாவே வந்துடும். அதனால் இந்த மாதிரி குக் பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், சூப்பராக வந்து பிஸ்கட் வந்து ரெடி ஆயிடும். குட்டீஸ்க்கு நம்ம இந்த மாதிரி வீட்டிலே ரெடி பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இதில் வந்து நான் டிசைனுக்காக டார்க் சாக்லேட்ஸ் இருந்துச்சு, அதை எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இன்றைக்கி சரி என்னடா பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தேன். பிஸ்கட் எல்லாமே ஒரு பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் நாளைக்கு 1 வீக் பக்கமாகவே குட்டீஸ் வந்து வச்சு சாப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது தனியாக எடுத்து ஒரு பாக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா போட்டு வச்சாச்சு. அதுக்கப்புறம் தான் போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிஸ்கட் வச்சுட்ருக்க தம்பி வந்து பார்த்திங்கன்னா கேட்டுட்டு இருந்தான். அம்மா பிஸ்கட் அப்படின்னு சொல்லி அவனுக்கு வந்து கேட்க தெரியலனாலும் கையில் வந்து ஆக்ஷன் பண்ணிகிட்டு இருந்தான். எப்படா அவன் நல்லா பேசுவான் அப்படின்னு சொல்லி நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ தான் பேசுறதுக்கு ஆரம்பிச்சிருக்கான். ஏன்னா பேசினா எவ்வளோ பேசுவான்னு தெரில. ஏன்னா பாப்பாவோட வாயே வந்து பார்த்திங்கன்னா இப்போ கேள்வி பயங்கரமாக கேட்கறக்கு ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்கள் டிவி பார்க்குறீங்க, ஏன் எனக்கு மட்டும் கொடுக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. என்னடா விரதம் இருக்காங்க பிஸ்கட் சாப்பிட்றாங்கன்னு யோசிக்காதீங்க. இதில் நான் வேறு எதுவுமே கலக்கலை அப்படிங்கிறனால நான் ரெடி பண்ணது அப்படிங்கிறனால ஸ்வீட்டுக்காக நான் வந்து இதை சாப்பிட்றேன். மற்றபடி எதுவுமே சாப்பிட கிடையாது. ஜூஸ் மட்டும்தான் மார்னிங்லேருந்து குடிச்சிருக்கேன். அப்புறம் தம்பிக்கு பிஸ்கட் வந்து ஊட்டி விட்டுட்டேன். நல்லா குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்துட்டு பார்த்திங்கன்னா வடைப்பருப்பு வந்து ஊற வச்சுருந்தேன். தம்பிக்கும் ஹஸ்பண்ட்க்கும் மட்டும் மொட்டு வேக வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வெளியில் வச்சாச்சு. பாலுமே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சதுனால எடுத்து வெளியில் வச்சுட்டேன். வடைப்பருப்பு ஊற வச்சுருந்தோம். சரி ஈவினிங் எங்களுக்கு மட்டும் பருப்பு வடை சுட்டு சாப்பிட்லாமே அப்படின்னு சொல்லிட்டு சுட்டுட்ருந்தேன். அந்த கேப்பில் குட்டீஸ் வந்து எங்களுக்கும் பிஸ்கட் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. சரி இந்தாங்கன்னு சொல்லிட்டு ஆளுக்கு ஒரு பிஸ்கட் வந்து பார்த்திங்கன்னா எடுத்து கொடுத்துட்டேன். பாக்ஸில் ஸ்டோர் பண்ணது போக ஒரு 5 to 6 பிஸ்கட்ஸ் மட்டும் அப்படியே மேலே இதில் வச்சுருந்தேன். சரி அதை எடுத்து அப்படியே குட்டீஸ்க்கு கொடுத்துட்டு நானும் வந்து பார்த்திங்கன்னா பிஸ்கட்ஸ் வந்து சாப்பிட்டேன். சாப்பிட்டு முடிச்சுட்டு சரி சாமி கும்பலுக்கு எல்லாமே ஏற்பாடு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தான் பண்ணிகிட்டு இருந்தேன். பாப்பா வந்து இந்த உப்பை நீ என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி கேட்டால் இதை அப்படியே ஸ்டோர் பண்ணி வச்சுருவேன். நெக்ஸ்ட் டைம் வந்து இன்னொரு டைம் பிஸ்கட் செய்கிறப்பாவே இல்லை வேறு ஏதாவது பேக் பண்ணுறப்ப இது தேவைப்படும்ல, அதனால் அதுக்கு வச்சுக்க வேண்டியது தான் அப்படின்னு சொல்லிட்டு பாப்பா கிட்டே சொல்லிவிட்டு அப்படியே ஒரு கப்பில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சாச்சு. சாமி கும்பிட்ற டைம்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஹஸ்பண்டும் கரெக்டாக ஆஃபீஸ்லேருந்து வந்துட்டாங்க. சரி அவங்க தம்பி பார்த்துக்க சொல்லிட்டு நான் வந்து சாமி கும்பிட்ருந்தேன். எப்போவுமே ஃப்ரீயாக வந்து சாமி கும்பிடவே முடியறதில்ல. பூவுமே வந்து பார்த்திங்கன்னா ஹஸ்பண்ட் வந்து முன்னத்தினாலே ஆன்லைனில் ஆர்டர் பண்ணிட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு வாங்கி வச்சுருந்தேன். சரின்னு சொல்லிட்டு ஃப்ரீயாக சாமி கும்பிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு சாமி ரூமெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அப்படியே வந்து பொறுமையாக வந்து சாமி கும்பிட்ருந்தேன். இவ்வளோ பொறுமையாக சாமி கும்பிடணும் அப்படின்னு எனக்கே தெரியல. அந்தளவுக்கு பொறுமையாக வந்து பார்த்திங்கன்னா சாமி கும்பிட்ருந்தேன். பாப்பா வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எட்டி பார்த்துட்டு இருந்தா. என்னோடய பாப்பா தனியாக அந்த பக்கம் வந்து விளையாண்டுருந்தா. இவ்வளவுமே வந்து பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டோட முதல் குழந்தைன்னு தான் சொல்லுவேன்.
எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா அக்கா பொண்ணுங்க சித்தி கூட தான் வந்து எப்போவுமே செட் ஆகுவாங்க. அதே மாதிரி இவளுக்கும் வந்து பார்த்திங்கன்னா என் கூட நல்லா செட்டு. ஒரு நாள் கூட வந்து சித்தின்னு வந்து இப்போ வரைக்குமே வந்து கூப்பிட்டதே கிடையாது. சின்ன வயசில் விவரம் தெரிய வரைக்கும் அபு அபுன்னு கூப்பிடுவா. கொஞ்சம் விவரம் தெரிஞ்சு மிரட்டுறக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் அபுமா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றக்க ஆரம்பிச்சிட்டா. ஏதாவது ஹெல்ப் வேணும் அப்படின்னா தங்கம் இது இங்கே இருக்குது போய் எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொன்னால் அவ்வளோ சூப்பராக போய் எடுத்துகிட்டு வந்து கொடுப்பா. அதை அவங்க அம்மா கேட்டேன்னா எடுத்துகிட்டு வந்து கொடுக்க மாட்டா. அந்த மாதிரி ஒரு குட்டி தான் வந்து பார்த்திங்கன்னா இவ. அவங்க அம்மா கிட்ட திட்டு பயங்கரமாக வாங்குவா. என்கிட்ட அதுக்கான வேலைகள் கிடையாது. எப்போவுமே செல்லம் ஜாஸ்தி தான். ரொம்ப குறும்பு பண்ணாங்கன்னா மிரட்டுவேன், இல்லைன்னா வந்து கிடையாது. பொறுமையாக நல்லா விளக்கெல்லாம் பற்ற வச்சு ஒவ்வொரு சமயம் பொறுமையாக வந்து கும்பிட்டுருந்தேன். சோடமெல்லாம் சுற்றி வச்சுட்டு கும்பிட்டுருந்தேன். எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா ஹரிபரியாக தான் சாமி கும்பிட முடியும். இவங்க 2 பேத்தையும் வச்சுட்டு யார் வந்து கிட்ட வருவாங்க சூடு வச்சுப்பாங்களோ அப்படின்னு சொல்லி ஒரு பயத்தோடைய இதை சாமி கும்பிட்டுருப்பேன். ஏன்னா இன்றைக்கி அந்த டென்ஷன்ஸ் இல்லை. நல்லா ஃப்ரீயாக வந்து பார்த்திங்கன்னா சாமி கும்பிட்டுருந்தேன். அப்புறம் ஹஸ்பண்ட் வந்து ஏதோ கேட்டுட்டு இருந்தாங்க. அவங்ககிட்ட அப்படியே பேசிவிட்டு சரி தயவுசெஞ்சு கொஞ்சம் 2 நிமிஷம் டிஸ்டர்ப் பண்ணாமல் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு நல்லா திருப்தியாக வந்து சாமி கும்பிட்டாச்சு. சாமி கும்பிட்டு முடிக்கிறப்பவே வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன வேலை இருக்குது அப்படின்னு சொல்லி சைடில் யோசிச்சுட்டே தான் இருந்தேன். நல்லா சூடமெல்லாம் பற்ற வச்சு நல்லா திருப்தியாக சாமி கும்பிட்டேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பாப்பா வந்து கும்பிட்டுருந்தான். இந்த கேப்பில் வந்து பார்த்திங்கன்னா தம்பி வந்து திண்ணீர் எடுத்துகிட்டு வந்து எல்லா பக்கம் கீழே ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா கொட்டி வச்சிட்டாரு. அப்புறம் அடுப்பில் ஏதோ வச்சதுக்குன்னே பாப்பா டக்குன்னு ஆஃப் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு பாப்பா வந்து பார்த்திங்கன்னா ஆஃப் பண்ண சொல்லிவிட்டு நான் வந்து இந்த வேலையை சாமி கும்பிட்டுருந்தேன். அடுப்பு ஆஃப் பண்ணுறது, இதை கொண்டு போய் அங்கேவே அதை கொண்டு வந்து இங்கேவே அப்படிங்கிற வேலையெல்லாம் பாப்பா வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக செய்வாள். அதுக்கப்புறம் அப்படியே வந்து பார்த்திங்கன்னா வடைக்கு வந்து வெங்காயமெல்லாம் கட் பண்ணி வச்சுட்டு சாமி கும்பிட்றதுக்கு முன்னாடியே கையோடு வந்து பார்த்திங்கன்னா பருப்பு எல்லாமே அரைச்சி வடை சுடுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். வடை சுடுறப்ப ஹஸ்பண்ட் வந்து பார்த்திங்கன்னா பூவும் வாங்கிட்டு வந்திருந்தாங்க வரப்போ. சரி ஓகே இன்றைக்கி வடை சுட்டுட்டு பூ வைப்போம், பூ வச்சு ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பூ வச்சுட்டு இருந்தேன். எப்போவுமே ஊர்லேருந்து வரப்போ கிருஷ்ணகிரியில் வந்து பார்த்திங்கன்னா பூ வந்து வாங்கிட்டு வரும். ஒன்று கட்டின பூ இல்லை கட்டாத பூ ஏதாவது ஒன்று எப்போவுமே வாங்கிட்டு வந்துடுவேன். பட் இப்போ 2-3 டைமாக வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் கொஞ்சம் சீக்கிரமாகவே வந்துடுறோம் அப்படிங்கிறனால பூ வந்து வாங்கிட்டே வர முடியறதில்லை. இப்போ இந்த 2-3 டைமாக வந்து பார்த்திங்கன்னா சுத்தமாக பூ வாங்குறதுக்கான டைமிங் இல்லை. ஈவினிங்காக வந்தோம் அப்படின்னா பூ வந்து வாங்க முடியும். இப்போ வந்து வாங்க முடியல. அப்படியே சைடில் வந்து பார்த்திங்கன்னா பாலும் காய வச்சாச்சு. காலையில் வச்ச சாம்பார் இருக்குது. சரி அதையே வச்சு முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன். ஏன்னா பாப்பாங்க எல்லாமே வந்து சாம்பார் வேண்டாம் அப்படின்னாங்க. நாங்கள் சக்கரை வச்சுக்கிறோம் அப்படின்னு வெறும் தோசை சாப்பிட்றோம் அப்படின்னாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சாம்பார் எங்கள் 2 பேத்துக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். சட்னி அரைக்கட்டுமான்னு கேட்டேன், அதுவும் வேண்டாம் அப்படின்ட்டாங்க. சரி உங்களுக்கே வேண்டாம் அப்போ நான் ஏன் ரொம்ப ரிஸ்க் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக விட்டுட்டேன். இங்கே பெங்களூரில் பூ வாங்கணும் அப்படின்னா பார்த்திங்கன்னா அதில் கனகாம்பர பூவும் துளசியும் கண்டிப்பாக வச்சு தான் கட்டி கொடுக்குறாங்க. வெறும் மல்லிகைப்பூ மட்டும் வந்து பார்த்திங்கன்னா கட்டி கொடுக்குறது இல்லை. நானும் நிறைய பக்கம் தேடிட்டேன். உதிரி பூவுமே வந்து பார்த்திங்கன்னா எங்கேயுமே பெருசாக கிடைக்கிறதில்ல. நம்ம ஊர்லெலாம் உதிரிப்பூ நிறைய கிடைக்கும். பட் இங்கெல்லாம் சுத்தமாகவே வந்து பார்த்திங்கன்னா கிடைக்கிறதில்ல. வடை சுட்டு நல்லா ஃப்ரீயாக எல்லோரும் உட்காந்து ஃபேமிலியாக உட்காந்து பேசிகிட்டே சாப்பிட்டு கீழே ஒரு வாக்கிங் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே வந்துட்டோம். கீழே வந்து ஒரு 1 ஹவர் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே வந்திருந்தோம். பாப்பா வந்து ஸ்கேட்டிங் போட்டு ஓடிட்டு இருந்தேன். நான் வந்து அப்படியே வாக்கிங் போயிட்டுருந்தேன். மார்னிங் டைம் வாக்கிங் போக முடியல. சரி ஈவினிங்காவது போகலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஈவினிங் வந்து வாக்கிங் போக ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அப்படியே நான் வாக்கிங் போயிட்டு இருந்தேன். தம்பியும் பாப்பாவும் வந்து பார்த்திங்கன்னா ஜாலியாக வந்து விளையாண்டுட்டு இருந்தாங்க. பாப்பாவும் நானும் ஸ்கேட்டிங் ஸ்கூட்டர் ஓட்டுறேன் அப்படின்னு சொல்லி ஓட்டிகிட்டு இருந்தா. அப்போ நைட் டின்னருக்கு வீட்டுக்கு வந்து அப்படியே வந்து தோசை சுட ஸ்டார்ட் பண்ணிட்டேன். தோசை சுட்டு அப்படியே எல்லோரும் சாப்பிட்டதுக்கப்புறம் கிச்சன் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா க்ளீன் பண்ணுற வேலை இருக்குது. தோசையும் வந்து ஹஸ்பண்ட் வேண்டாம் அப்படின்ட்டாங்க. 2 வடை மட்டும் சாப்பிட்டதே எனக்கு ஃபுல்லாக இருக்குது, எனக்கு வேண்டாம் அப்படின்னாங்க. எனக்குமே வந்து பெருசாக பசியில். சரி எனக்கு ஒரு தோசை, குட்டீஸ்க்கு ஆளுக்கு ஒரு தோசை மட்டும் ஊற்றி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஊற்றிட்டு இருந்தேன். தம்பி வந்து பார்த்திங்கன்னா வந்தது பால் குடிச்சிட்டு தூங்கிட்டான். எதுவுமே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு 3 தோசை தான் வந்து நான் நைட் வந்து ஊற்றினேன். இப்படி தான் என்னோடய 1 டே ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா போயிட்டுருக்கும். முடிஞ்ச வரைக்கும் அந்த அன்றைக்கி நைட்டே வந்து கிச்சனும் க்ளீன் பண்ணோம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவேன். ஒரு சில நாள் ரொம்ப டயர்டாக இருக்குது முடியல அப்படின்னா கிச்சன் வந்து க்ளீன் பண்ணாமே விட்டுருவேன். அந்த அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் உடம்புல தெம்பு இருந்துச்சு. சரி ஓகே கையோட கிச்சனையும் க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி ஃபுல்லாகவே தோசை சுட்டு முடிச்சுட்டு கிச்சன் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா க்ளீன் பண்ணிட்டேன். அது ஃபுல்லாகவே என்னால் கவர் பண்ண முடியல. வீடியோஸ் எல்லாம் சீரியல்ஸ் எல்லாமே பார்த்துட்டு தான் வந்து இந்த வேலைகள் வந்து பண்ணிகிட்டு இருந்தேன். பெட்ஷீட் மிஷினில் போட்டிருந்தேன். சரி கையோட அதுவும் எடுத்து காய போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு காய போட்டேன். இல்லைன்னா சுத்தமாக மறந்துடும். அடுத்த நாள் கல்லில் எடுக்கிறப்ப வாசம் அடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கையோட காய போட்டாச்சு. உள்ளே இருக்கிற கழுவி வச்சிருந்த பாத்திரங்களும் எடுத்து வெளியில் கமுத்திட்டு கிச்சன் ஃபுல்லாகவே நீட்டாக க்ளீன் பண்ணி விட்டுட்டேன். க்ளீன் பண்ணதுக்கப்புறம் கிச்சன் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். சூப்பராக க்ளீன் பண்ணி முடிச்சாச்சு. குட்டீஸும் தூங்கிட்டாங்க. பெரிய பாப்பாவும் நான் மட்டும்தான் முழிச்சிட்டு இருந்தோம். மற்ற எல்லாருமே தூங்கிட்டாங்க. நம்ம வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.